ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்பிஆர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸோட ஒரு குவிட் புக் தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நோட் புக் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த நோட் புக்கில் நான் வந்து இது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ஹவு டு கீப் அவே ஃப்ரம் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து எழுத போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹவு டு கீப் அவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. நான் வந்து ஃப்ரம் வரைக்கும் தான் எழுதினேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தோணவே இல்லை ஃப்ரம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரம் வரைக்கும் எழுதுனா வந்து நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி வந்தேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பொம்மை படத்தில் எப்படி எழுதுவாங்களோ அதே மாதிரி வந்து எழுதிக்கோங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் டார்க் ஷேடாக வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் அது உள்ளேயும் வந்து கொஞ்சம் கருப்பு கலர் ஷேட் மாதிரிலாம் அப்படி போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து டார்க் ஷேடை வந்து அடிச்சுட்டு பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் அடித்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் அடிச்சுட்டு அது மேலே கொஞ்சம் கலர்லாம் வந்து அடித்து விட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கலர்லாம் அடிச்சிருக்கேன். இதோடு நான் வந்து முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் ரொம்ப நேரம் கழித்து தான் நான் வந்து கொரோனா வைரஸ் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த கொஞ்சம் டார்க் அவுட்லைன்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து நான் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏதோ நல்லா தான் இருந்துச்சு. இதில் தான் இப்படி தெரியுது. நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ்லாம் வரைய போகிறோம். அது நான் வரைகிறது காமிக்கிறேன்னா அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ வந்து 2வது பேஜ் மாதிரி திருப்பிக்கோங்க. நடுவில் வந்து வரையவே கூடாது. அதனால் ஓரமாக மட்டும்தான் வரையணும். நீங்கள் ஓரமாக வந்து வரைஞ்சிக்கோங்க, நடுவில் மட்டும் வரையாதீங்க. நான் இப்போ வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் இது ஈஸி தான், இதெல்லாம் வந்து வரைகிறது தான் காமிக்க வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வரைஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்மைலி, அந்த மூக்கு, ஹிஹின்னு சிரிக்கிற மாதிரிலாம் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டக்கப்புறம் காமிக்கிறேன். சரியாக ஃபோக்கஸ் ஆகலை இதில், ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் 2 வரைஞ்சிற மாதிரி தான் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் காமிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் அந்த மேலே வந்து ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் கண்ணெலாம் வந்து கொஞ்சம் வந்து சிரிக்கிற மாதிரி, அப்புறம் வாய் வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஈன்னு பல்லெல்லாம் வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் வந்து க்ரீன் கலர் போட்டு அடிச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் போட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து நான் வந்து ரொம்ப பெரிய கொரோனா வைரஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது வந்து நம்ம நடுவில் ஓட்டுறதுக்காக வந்தது. இது எப்படி ஓட்டிருக்கேன்னா, நான் வந்து ஒரு பாட்டில் வச்சு அப்படி வந்து ரவுண்டு போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி நான் வரைஞ்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதில் அப்படி சொல்லிட்டேன், சாரி. அடுத்து வந்து அந்த கண் வந்து ஃபெவிகாலோட மூடி, அடுத்து வந்து இந்த கொம்பு மாதிரி இருக்கிறது வந்து இந்த டேப் வந்து நம்ம அப்படி ஓரமாக வச்சு அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எவ்வளோ தான் இந்த கண், ஐப்ரோ இதெல்லாம் ஈஸி தானே. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு கூட கொஞ்சம் பெருசாக இல்லாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அது வந்து மடிச்சுக்கணும். மடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து ஓரத்துலலாம் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ அப்படியே மேலுக்காக நிற்கிற மாதிரி நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஆக்சுவலி. அடுத்து இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து நான் கொரோனா வைரஸ் வரையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டே நான் வந்து வரைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து அடுத்து வந்து நம்ம வந்து இது மாதிரி வந்து ஒரு A4 ஷீட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து 2 பக்கமும் பீரோ மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கணும். ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும். நீங்கள் எந்த கமெண்ட்னாலும் போட்டு ஒட்டிக்கலாம். நான் இப்போ வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒட்டியாச்சு பாருங்கள், அப்படியே பீரோ மாதிரி அப்படி இருக்குது பார்த்திங்களா. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டேபிள் வரைஞ்சிக்கோங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு டேபிள் வரைஞ்சிட்டு காட்டுறேன். ஸோ டேபிள் வந்து நான் வரைஞ்சி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் வாஷ் வரைஞ்சி அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பின்னாடி வந்து நம்ம வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட போகிறோம். நீங்கள் சும்மா குட்டியாக கட் பண்ணாலே போதும், அதுவே நல்லா நின்றுக்கும். ஸோ இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன். இது பின்னாடி இருக்கிறத வந்து ஒட்டிக்கலாம். அப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். வந்து ஒட்டிக்கோங்க. பின்னாடி வந்து ஒட்டிக்கிட்டு அதை வந்து அந்த இதில் வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து பொம்மை செஞ்சுருக்கேன். ஸோ இந்த பொம்மை வந்து பார்க்க செம்ம காமெடியாக இருக்குது. இருந்தாலும் நான் வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் நோட்டிஃபிகேஷனாக வரும்.
ஸோ இப்போ வந்து ஹேண்ட் வாஷ் எடுத்துருக்கோம். அந்த ஹேண்ட் வாஷ் வந்து இந்த பொம்மைக்கு வந்து நம்ம கையில் போட்டு விடுற மாதிரி பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த பொம்மைக்கும் நம்ம டபுள் சைட் டேப் போடணும். ஸோ அது நான் போட போகிறேன். இப்போ நான் வந்து அதை ஒட்டிட்டு பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து ஒட்டுறேன். இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டிட்டு நம்ம அங்கே அந்த குழந்தைய வந்து வச்சிடலாம். குழந்த மாதிரி இருக்குது, ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, ஒரு பெரிய பொண்ணு மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் குண்டாக இருக்குது இல்லையா? இப்போ இதுக்கு வந்து நம்ம மாஸ்க் செய்ய போகிறோம். ஸோ நான் மாஸ்க் செய்யறதுன்னு அவ்வளோவா காட்டல. இப்போ பாருங்க, இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் நான். இதுக்கும் நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடலாம். அப்போ தான் இது வந்து ஒட்டும், எல்லாம் ஒட்டாது. இப்போ டபுள் சைட் டேப் போடுறதுக்கு இப்போ நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ இதை எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து அதை வச்சிடலாம். அதுக்கு போட்டு விடலாம். நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பொண்ணு வெளியே போகிற மாதிரி திருப்பியும் உள்ளே வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவிட்டு அந்த மாதிரி வர மாதிரி இப்போ நம்ம வந்து காமிக்க போகிறோம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த பொண்ணு உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கை வந்து கழட்டி வந்து வாஷிங் மிஷினில் போடணும். ஆனால் அதெல்லாம் செய்யாததுனால அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவணும். இல்லையா, நான் வந்து ஹேண்ட் வாஷ்ன்னு போடக்கூடாது, நான் சானிடைசர் அப்படின்னு போட்டுக்கணும். நான் தான் தெரியாமல் ஹேண்ட் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு ஓகே தான். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நான் ஒழுங்காக காட்டுறேன். ஸோ பாருங்கள், நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. இப்போ வந்து நான் திருப்பி காட்டுறேன். ஸோ திருப்பும் போது அப்படியே புஷ்ஷுன்னு வெளியே வரதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து இப்போ நம்ம வந்து கொரோனா வைரஸ்லாம் இப்படி இருக்கா, இப்போ இதை நம்ம வந்து எப்படி போக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து திறந்துக்கணும். இப்படி திறந்துட்டதுக்கப்புறம் மாஸ்க், நம்ம வெளியே போகிறோம்னா மாஸ்க் போடணும். மாஸ்க் போட்டுட்டு வெளியே போகணும். இந்த வீடியோ தான் வந்து நீங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன் நான். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வந்து இந்த பொண்ணுக்கு வந்து மாஸ்க் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் போட்டுக்கணும். ஹேண்ட் வாஷ் போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான். இது வந்து இதுதான் நம்ம செஞ்சது. ஸோ இந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.